ஹalleluya. நீங்க சத்தமே வரலையா? ஹalleluya. Praise the Lord. Thank you Jesus. இன்னைக்கு விசேஷமா நல்ல ஒரு ஆராதனை. இந்த ஆராதனை பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு செய்தி நாங்க என்ன கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் தாமே எல்லாவற்றையும் சரி செய்கிறவர். மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாமும் ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த செய்தியினுடைய ஆழமான கருத்து அப்படியாய் வருகிறது. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற 5 விதமான காரியங்களை, அதாவது இந்த வேத வசனத்துல 6-7 விதமான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிறார். அதே போல ஆண்டவர் 7 விதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நம்ம எடுக்குவோம். வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். 2 Chronicles 7th chapterல அங்கே விசேஷமாய் 14, 15, 16 3 வார்த்தை ஒரு சிலர் நம்ம எல்லாருமாய் ஒரு இங்கிலீஷ்ல படிப்போம். 2 Chronicles 7th chapter 14, 15, 16 2 நாள் ஆகமம் 7வது அதிகாரம் 14, 15, 16 3 காரியங்கள்ல சாலமோன் மன்னன் ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தம்மிடத்துல உள்ளதை தாம் இஸ்ரவேலாகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு சாலமோனிடத்துல சொன்ன அதே தெய்வம் இன்றைக்கு ஆவியானவர்களுடையாய் நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 இங்கிலீஷ்ல முதல்ல படிக்கிறாங்க பாருங்க. ஒரு வசனத்தை நல்ல சத்தமா படிக்கிறோம். God appears to Solomon again. If they pray to me and repent and turn away from the evil they have been doing, then I will hear them in heaven, forgive their sins and make their land prosperous again. Now Amen. my eyes will be open and my ears attentive to the prayer that is made in this place. I have chosen and consecrated this temple. Amen. So that my name may be there forever. My eyes and my heart will always be there. Amen. Hallelujah. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் அதுல 14 ஒருத்தர் படிக்கிறாங்க, 15 ஒருத்தர், 16 ஒருத்தர் படிக்கிறாங்க. நல்ல கவனமாய் கேளுங்க. அன்றைக்கு சாலமோனிடத்துல சொல்லி அந்த ஆலயத்தை குறித்து அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை பார்த்தும் தேவன் அப்படித்தான் சொல்லுகிறார். இதை நாம விசுவாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, முதலாவதாக தங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து 2 என் முகத்தை தேடி, 3வது முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, அதாவது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு 4வது ஆண்டவர் பக்கமாய் மனம் திரும்பினால் 5 அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. 7 விதமான காரியங்களை ஆண்டவர் உங்களிடத்துல நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எதிர்பார்த்த தேவன் அங்க அடுத்த காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறது. என்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எப்பொழுதும் இங்கே இருக்கும். அல்லேலூயா. விசேஷமான காரியங்கள் அன்பானவர்களே. ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். அதாவது இந்த செய்தியுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் நம்மை காண்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறவர். காண்கிறவர், செவி கொடுக்கிறவர் நம்முடைய தேவன்.
நம்மை பார்க்கிறவர், அதோடு கூட நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆகவேதான் அந்த 14ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்துல பாத்தீங்கன்னா 7 விதமான காரியங்களை அந்த இடத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முதலாவது, தங்களை தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். மூன்றாவது, அவருடைய முகத்தை நாம தேட வேண்டும். நான்காவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பி வர வேண்டும். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு என்ன சொல்றாரு, அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய தேசத்திற்கு, குடும்பத்திற்கு, சொந்த பந்தங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், அதாவது நன்மையை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இதற்கு அடுத்துதான் அந்த 15ஆம் அதிகார வசனத்திலும் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. உங்கள் செபத்தை கேட்கிறதற்கு என் செவியை சாய்த்து, இல்லையா, இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜபங்களுக்கு என்ன சொல்றாரு, அதாவது இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவையுமா இருக்கிறது. சாலமோனே, இஸ்ரவேல் ஜனங்களே, நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இந்த ஆலயத்தை நான் அன்றைக்கு காப்பேன் என்று சொன்னாரே, அதே போல இந்த இருதயத்தையும் இந்த ஆலயத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் என் கண்கள் இருக்கும்படிக்கு நான் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே என் கண்களை இந்த இடத்துல வைத்து என் இருதயத்தையும் நான் இங்கே வைப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவரும் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகவேதான் நாம மத்த 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்காக திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வார்கள், தட்டுகிற யாவருக்கும் திறக்கப்படும், தேடுகிற யாவரும் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றிருக்கிற விசேஷமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, இந்த நாளாகம புத்தகத்தில் அவர் சொல்ற அந்த 14வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த 7 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும். அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆராதனையில சொன்ன வண்ணமாக மார்த்தா பலவிதமான காரியங்களை குறித்து, வேலைகளை குறித்து பலவிதமான கவலையோடு கூட இருந்தார். ஆனால் மரியாளோ பாருங்க, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை தெரிந்து கொண்டார். இதுதான் தேவனுக்கு முன்பதாக தன்னை ஒப்பு கொடுப்பது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, நாளைய தினம் நீ உயிரோடு இருந்தால் உன்னை குறித்து நாளை நாள் தான் கவலைப்படும். ஆக நாளைக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் இல்லை, இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நாளைக்கு உயிரோடு இருந்தா பார்க்கலாம். அநேக முறை நான் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு, எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நேற்றைய நாள் கழிந்தது, நாளைய நாள் கர்த்தருடையது, இன்று நாள் நம்முடையது. அல்லேலூயா. இந்த நாளுக்காக தான் நம்ம காலையில் எழுந்திருந்தோம், ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்திருக்கணும். ராத்திரி படுக்கும் போது நன்றி சொல்லி நாம படுக்கணும். ஏன்னா நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின தேவன் ஒரு இருக்கிறார், நம்மை உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, பழமொழியா சொல்லுவாங்க, செடியை வச்சவன் தண்ணி ஊத்தாமலா இருப்பான் அப்படின்னு சொல்லி, இல்லையா, செடியை வச்சவன் தண்ணியை ஊத்தாமலா இருப்பான் அப்படின்னு. அதே போலதான் பவுல் சொல்றாரு, நான் நட்டேன் அப்போல தண்ணி நீர் பாய்ச்சினான், தேவன் அதை விளைய வைக்கிறவர். அல்லேலூயா. வளர வைக்கிறவர் அவர்தான், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அவர்தான். ஆக நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை காண்கிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். நிறைய பேர் தவிர அவருக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்குக்குதா அப்படின்னு கூட சொல்றவங்க பேர் உண்டு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில அவ்வளவு சகிச்சிருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாங்க, அவ்வளவு துக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்க கொஞ்சம் நிதானமா யோசித்து இந்த வேதத்தை வாசிப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆகார் சொன்னார் பாத்தீங்களா, என்னை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, அல்லேலூயா. எல்ரோயி, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறவராய், வனாந்திரத்துல வந்த என்னையும் என் குழந்தையும் காண்கிறவர்.
தண்ணீர் இல்லாமல் சாக கிடந்த என்னை ஆண்டவரே கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன், என்னை காண்கிற தேவன், என்னுடைய ஏக்கத்தை அறிந்த தேவன், என்னுடைய வாஞ்சியை அறிந்த தேவன், என்னை கஷ்ட நஷ்டத்தை அறிந்த தேவன், சாகக்கூடிய நிலைமையில் இருந்த என்னை நீ காண்கிற தேவன் என்று சொல்லி ஆனார் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து மறுபடியுமாய் அவர் ஆபிரகாம் வீட்டுக்கு அவர் கடந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக நம்மை காண்கிறவர். Psalms 94 வாங்க. அந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து சொல்கிற சங்கீதம் 94 அதிகாரத்துல 7, 8, 9 இந்த 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்மை உண்டாக்கின தேவன் நாம் எல்லாரும் உணரும்படி இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, நீங்க விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ யாரா இருங்க, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்க. சங்கீதம் 94 அதிகாரத்துல Psalms 94, 7 to 9 ஒருத்தர் வசனம் படிக்கிறாங்க பாருங்க. They says the Lord does not see us. The God of Israel does not notice. My people, how can you be such stupid fools? When will you ever learn? Does he who implanted the earth not hear? Does he who formed the eyes not see? Amen. ஹalleluya. சங்கீதம் 94 அதிகாரத்துல 7, 8, 9 இந்த 3 வசனங்களை படிக்கிறாங்க பாருங்க. படிங்க. 7வது வசனம். கர்த்தர் பாரார், கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். அவங்கதான் பழமொழியா சொல்றது. பல கஷ்டங்களை பட்டிருப்பாங்க, பல வேதனைகளை பட்டிருப்பாங்க. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, அந்த கடவுளுக்கு காதை இல்லையா, தவறாம நான் கோயிலுக்கு போறனே வரனே, உண்மையா இருக்கிறனே, உத்தமமா இருக்கிறனே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்குதே, இந்த கடவுள் என்ன பார்க்க மாட்டாரா, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி மன வருத்தத்துல நிறைய பேர் கேட்கிறவங்க உண்டு. அதே போலதான் பாருங்க, அன்றைக்கு கேட்டுக்கிறாங்க, யாக்கோபின் தேவன் அவர் காண மாட்டாரா, அந்த தேவன் பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்கள், ஜனத்திலே மிருக குணம் உள்ளவர்கள் உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். அல்லேலூயா. பத்தியா, ஜனத்திலே மிருக குணம் உள்ளவர்களா இருக்கிறவர்களே, நீங்க என்னவாங்க, புத்தியோடு கூட பேசுங்க, ஞானமாய் பேசுங்க, பகுத்தறிவோடு கூட பேசுங்க. உங்களை உண்டாக்கின தேவன், உங்களை உருவாக்கின தேவன் உங்களை ஜபத்தை கேட்க மாட்டாரா, உங்களை பார்க்க மாட்டாரா? இதுவரைக்கும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை வளர வைத்திருக்கிறாரே, இனிமேலும் பார்க்காத இருப்பாரா? மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். மூடரே எப்பொழுதும் புத்திமான்களாவீர்கள், எப்பொழுதும் புத்திமான்களாவீர்கள். எப்போ நீங்க புத்தி வர, உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு நான் உங்களை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உருவாக்கி இருக்கிறேனே, 6வது அறிவாகிய பகுத்தறிவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனே, நன்மை தீமை அறியத்தக்க அறிவை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேனே. எப்ப புத்தி உள்ளவர்களாய் மாறுவீங்க? இன்றைக்கும் மிருக குணம் உள்ளவர்களாவே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நல்ல கவனிங்க. காதை உண்டாக்கினவர் கேட்காமல் இருப்பாரோ? சொல்லுங்க அல்லேலூயா. காதை உண்டாக்கின தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? நீ அழுகிறதை கேட்காமல் இருப்பாரோ? நீ புலம்புகிறதை கேட்காமல் இருப்பாரோ? நீ ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதை ஜெபம் பண்ணுவதை கேட்காமல் இருப்பாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? கண்ணை உருவாக்கினவர் அவர் காணாரோ? கண்களை நமக்கு உண்டாக்கிட்டு அவர் சும்மா இருந்துருவாரா? இல்ல அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின தேவன் எங்க போற, எங்க வர, எங்க நிக்கிற, என்ன பேசுற, என்ன வாங்குற, என்ன கொடுக்கிற, என்னென்னலாம் செய்யற அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதனாலதான் பழமொழியில கூட சொல்லுவாங்க இல்லையா, அநேக முறை சொல்ற வார்த்தை, அரசன் அன்று கொட்டான் தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா, ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஒருவேளை மனுஷன் மறந்துடலாம், அப்பா மறந்துடலாம், அம்மா மறந்துடலாம் இல்லையா, பிள்ளைங்க மறந்துடலாம், கணவன் மறந்துடலாம், மனைவி மறந்துடலாம். ஆண்டவர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அவர் கேள்வி கேட்டு கூலியை கொடுக்கிற தேவன். அதற்குள்ளாக நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். நாம் செய்த குற்றம் குறைகளுக்காக நம்ம மனம் மறந்துடும்.
நம்ம மனம் வருந்துகிற வரைக்கும், மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே, நான் தவறாம சொல்லிட்டு ஆண்டவரே, தெரியாமல் சொல்லிட்டு ஆண்டவரே, நீர் என்னை உண்மையிலேயே காண்கிறவர் தான், என் கண்ணை உண்டாக்கின தேவன் நீர், நான் பார்க்கிற ஆண்டவரே, என் காதை உண்டாக்கின தேவன் நீர், நான் கேட்கிற ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, நீர் கண்களினாலே எங்களை காண்கிறவராய் இருக்கிறீர், உடைய செவியினாலே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறீர். அதனால்தான் நாளாகம புத்தகத்தில் நம்ம படிச்சோம், இந்த தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. ஒண்ணு கூட விட மாட்டார் அவர், எல்லாவற்றையும் கவனிப்பார், எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் கேள்வி கேட்டு அவர் பதிலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க, மத்தேயு புத்தகம் வாங்க சீக்கிரம், மேத்யூ 21st சாப்டர்ல 18-19, அங்க 2 வசனம் 18, 19, 20, அதே 3 வசனம் தான் இருக்குது. இந்த 3 வசனத்தை ஒருத்தர் படிங்க. இங்க சீடர்களோடு கூட ஆண்டவர் அந்த எரிகோ பட்டணத்திற்கு போகும்போது நடக்கிற ஒரு சம்பவம். திடீரென்று அவருக்கு பசி எடுக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிற ஒரு காரியம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18, 19, 20. மேத்யூ 21, 18 to 20 என்ன சொல்லுது? Jesus cursed the fig tree on his way back to the city early next morning. Amen. Jesus was hungry. Seeing a fig tree by the road, he went up to it, but found nothing on it except leaves. Then he said to it, "May you never bear fruit again." Immediately the tree withered. Amen. அடுத்த வசனம் 20. The disciples saw this and were accounted, "How did this fig tree dry up so quickly?" they asked. Amen. கூட போனவங்க ஆச்சரியப்பட்டாங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, அவர் அந்த பட்டணம் வழியாய் போறார், சீடர்களோடு கூட போகும்போது நடக்கிற ஒரு சம்பவம். ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் அதை சபித்தாரு? இங்க பைபிள் படிக்கலாம் பாருங்க, படிங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு காலையில எழுந்து அவர் நகரத்திற்குள்ள போகிறார், ஏரியாவுக்குள்ள போகிறார். நகரத்திற்குள்ள போய் என்ன பண்றதுக்கு? நற்செய்தி அறிவிக்க சீடர்களோடு கூட போகிறார். போது திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. திரும்பி வரும்போது, ஊழியம் முடித்து வரும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்புறம் அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போயும் காணாமல் அதிலே இலையே அன்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாமல் இருக்க கடவுது என்று சொல்லி உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே அது உடனே பட்டு போயிற்று என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? சீஷர்கள் அதை பார்த்த உடனே இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு பசி உண்டான உடனே அத்தி மரத்திற்கிட்ட வந்திருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்லுது? இலைகள் மாத்திரம் இருக்கிறது, உள்ள கனிகள் இல்லை என்று சொல்லி அந்த அத்தி மரத்தை அவர் சபித்தார் என்று சொல்லி பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இனி ஒருபோதும் உன்னிடத்துல கனி வரவே கூடாது, அவ்வளவுதான், சாப்டர் முடிஞ்சிச்சார். அப்பொழுதே பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த காரியம் நடந்தது? ஆக அன்பானவர்களே, அதுல அத்தி மரம் வந்திருக்குதா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? கட்டாயமா தெரியும். நல்ல கவனிங்க, காண்கிற தேவன் அவர், உண்டாக்கினவர் அவர் தான், சகலத்தையும் உண்டாக்கினவர், பூண்டு செடிகள் எல்லாம் உண்டாக்கினவர் அவர் தான். இந்த அத்தி மரத்துல நல்ல ஒரு குணம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இன்னைக்கு மேல அலங்காரத்தோடு கூட நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்க உள்ள எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். பலவிதமான காரியங்கள் அவங்க உள்ளத்துல இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உன் வயிற்றுக்குள்ள போவது ஒன்று உன்னை என்ன பண்ணாதே, தீட்டுப்படுத்தாதே. உன் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து வருகிறதான் உன்னை தீட்டுப்படுத்தும் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அதாவது இந்த அத்தி மரத்தில் இருக்கிற விசேஷமான குணம் அப்படின்னு சொன்னா, உள்ள கனி வந்தால்தான், நல்லா கவனிங்க, உள்ள கனி வந்தால்தான் மேல இலைகள் எல்லாம் அந்த கனிகளை மூடிக்கொள்ளும். புரியுதா நான் சொல்றது? உள்ள கனி இருந்தால்தான் அந்த பெரிய பெரிய அத்தி இலையை அது மேல வரும். ஆகவேதான் ஆதாம் ஏவாளுக்கு கூட அத்தி இலையினால அவர்களுக்கு ஆடையை கொடுத்தார், எடுத்து தைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆக உள்ள கனி வந்த பிறகுதான் அதுக்கு மேல பெரிய பெரிய இலைகள்லாம் அதை மூடிக்கொள்ளும், யாரும் பற்றி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆகவேதான் இயேசு சுவாமி அந்த இலைகள் இருக்கிறதை பார்த்து நிச்சயமாக இதற்குள்ளே கனி இருக்கும் என்று சொல்லிதான் தேடி வந்தார். சும்மா எல்லாம் வரமாட்டார். காண்கிற தேவன் அவரே, உண்டாக்கின தேவன் அவரே, உருவாக்கின தேவன் அவரே. உன்னிடத்துல என்னிடத்துல என்ன இருக்கிறது, உன் வீட்டுல என்ன நடக்குது, எல்லாத்தையும் பார்க்கிறவர் அவர். மறைவான விருந்தினர், மௌனமாய் கேட்கிறவர். அல்லேலூயா. எப்படிப்பட்டவர் அவரு? மறைவான விருந்தினர், மௌனமாய் உன் ஜெபத்தை என் ஜெபத்தை கேட்கிறவர் அவர். உன் வீட்டின் அறைக்குள்ள நீ போய் ஜெபம் பண்ணும்போது மறைந்திருக்கிற தேவன், உன்னதத்தில் இருக்கிற தேவன் வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார் என்று சொல்லி மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆக அந்த இலையை பார்த்த உடனே நிச்சயமாய் கனி இருக்கும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்பி வந்தார். அது போலதான் அன்பானவர்களே, அந்த இடத்துல வந்து அவருக்கு ஏமாற்றம் கிடைத்தது. அது கனி இருக்குதா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். அதாவது கனி வரலன்னா இலைகள் வராது. அது போலதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில கூட மேல் அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க. ஆனா அவங்க உள்ளத்துல பாருங்க, அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. விருந்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போவாங்க, கல்யாணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் போவாங்க, பார்ட்டிக்கு நான் ஃபர்ஸ்ட் போவாங்க, முன்னாடியே இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியம்னாக்கா முன்னாடியே போவாங்க. ஆனா ஜெபத்துக்கு வரணும், ஆலயத்துக்கு வரணும்னா பரவாயில்ல விடுங்க, லேட்டா போலாம். இந்த வாரம் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் போலாங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆண்டவரை ஏமாற்றுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆகவேதான் நிறைய குருவானவர்கள், பாஸ்டர்மார்கள் சொல்வாங்க, ஆண்டவருடைய நேரத்தை நீங்க திருடாதீங்க அப்படின்னு சொல்வாங்க. ஆண்டவருடைய நேரத்தை ஆண்டவருக்காக கொடுங்க. இந்த 1 மணி நேரமா, இந்த 1.5 மணி நேரமா, இந்த 2 மணி நேரமா ஆண்டவருடைய சமூகத்தை தேடிவாங்க. ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அந்த அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இனி ஒருபோதும் முன்னிடத்துல யாரும் கனி எதிர்பார்க்கவே கூடாது என்று சொல்லி. அவர் சொன்ன வினாடியிலே பாருங்க, அந்த மரம் அப்படியே பட்டு போய் விடுத்தது. கூட இருந்த செடிகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், இவ்வளவு சீக்கிரம் இந்த அத்தி மரம் காய்ந்து போனதே. ஆம் அன்பானவர்களே, கனி வந்தால்தான் மேலே இலைகள் எல்லாம் அதை மூடிக்கொள்ளும். அது போலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பார்க்கிறார். வெளி அலங்காரத்துக்கு எப்படி இருக்கிற, அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து எல்லாரும் மெச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் காப்பார். ஒரு சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கும் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வேஷம் போடுறவங்களா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி, இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த பைபிள் சொல்லுகிறது, மனிதன் பேசின வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாட்கள்ல என்ன பண்ணுமா? கணக்கு கொடுக்கணும். அம்மா பேசினா கேட்டாக்கா ஒரு மாதிரி சொல்லுவேன், அப்பா கேட்டாக்கா ஒரு மாதிரி சொல்லுவேன், புருஷன் கேட்டா ஒரு மாதிரி சொல்லுவேன், பஞ்சாதி கேட்டா ஒரு மாதிரி சொல்லுவேன் இல்லையா? எதையோ ஒண்ணு போட்டு மலிப்பிடுவாங்க. அப்படியே சரி அவங்க போனா போட்டோ விடு அப்படின்வாங்க. ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு. நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஏன் பேசின, ஏன் கொடுத்த, ஏன் வாங்கின, ஏன் பார்த்த, ஏன் வரல, ஏன் என்ன கவனிக்கல, நீ ஏன் ஆலயத்துக்கு வரல, ஏன் பைபிளை படிக்கல, என் நாமத்தை மற்றவங்களுக்கு சொன்னாயா, சொல்லியே ஏன் செய்யல அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. நீ நான் என்ன சொல்ல போறோம்? நம்மை காண்கிற தேவன் அவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர். அத்திமரத்தில் ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வி அதான் நண்பர்களே. ஜான் காஸ்பல் 8th chapter வாங்க சீக்கிரம் 2 வசனத்தை பார்த்து நாம ஜெபம் பண்ணலாம். ஜான் காஸ்பல் யோவான் 8ஆம் அதிகாரத்துல அங்கே மிக விசேஷமான ஒரு வசனம் 47வது வசனம் பாருங்க. அங்க மிக அருமையான ஒரு வார்த்தை கொண்டு சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 47வது வசனம்.
8th chapter 47th word. He who belongs to God hears what God says. The reason you do not hear is that you do not belong to God. Amen. Hallelujah. Praise the Lord. என்ன உண்டானவன் நல்ல கவனிங்க, தேவனால் உண்டா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள். தேவனுடைய வசனங்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனால் உண்டாய் இராதபடியினால் நீங்கள் தேவனாய் உண்டாக்கி இல்லாதபடினால செவி கொடாமல் போயிருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காம போறீங்க. தேவனால் உண்டாயிருக்கிறவங்க, தேவன் உண்டாக்கினவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வேதத்தின் வழியாக, வசனத்தின் வழியாக, வார்த்தை வழியாக, செய்தியின் வழியாக, திருப்பலி ஆராதனை வழியாக, நற்செய்தி வழியாக, பாடல் வழியாக, ஆராதனை வழியாக, துதியின் வழியாக என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி விசுவாசிகள் செவி கொடுப்பார்களா? தேவனால் உண்டாக்கின ஜனங்கள், நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன், தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார், அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை காப்பாற்றுகிறவர், அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். தேவனால் உண்டாகாமல் இருக்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒருபோதும் செவி கொடுக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் நல்லது சொன்னாலும் கூட அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படியே 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 10th chapterல 16th word. அங்க ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மிக அற்புதமான 10வது அதிகாரம். ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆடு மாடுகள் எல்லாம் செவி கொடுக்குதுங்க. தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட நீங்களும் நாம இன்னைக்கு செவி கொடுக்கிறோமா? என்ன அற்புதமான ஒரு சக்தி அன்பானவர்களே. நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக அன்றைக்கு 6 கோடி ஜனங்களுக்கு மேற்பட்டவர்களா இருந்தார்கள். எப்போ? நோவா பேழை கட்டும் போது அந்த இடத்துல பாருங்க, ஒரே பேழையில பலவிதமான மிருகங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தது. தனித்தனியா அறையா இருந்தது. ஆனால் அங்க போகும்போது பாருங்க, எல்லா மிருகங்களும் கூடவே போனது. ஒரே பேழையில எல்லாமே இருந்தது. அதோடு கூட நோவாவோடு கூட சேர்ந்து 8 பேரும் அந்த இடத்துல இருந்தாங்க. கணவன், மனைவி, நோவாவும் அவருடைய மனைவியும் 6 பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் ஒரே பேழையில இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேழை உண்டாக்கி எல்லா ஜனங்களும் ஒன்றா இருங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்திய தேசத்தை கொடுத்திருக்கிறார், கர்நாடகா தேசத்தை கொடுத்திருக்கிறாரு, பெங்களூர் பட்டணத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தேசத்துல ஒரு மனம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம ஒன்றா இருக்கிறோமா? நம்ம எல்லாரும் மனிதர்கள் என்று ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோமா? இல்ல அன்பானவர்களே. அன்றைக்கு ஆடு மாடெல்லாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எல்லாமே அந்த ஒரே பேழைக்குள்ள அவர்கள் கடந்து போனது. ஆண்டவர் கட்டளையிட்டார், எல்லாமே ஒன்றாய் போனது. புலி, சிங்கத்திலிருந்து எல்லாமே அந்த பேழைக்குள்ள போனது. இன்றைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? ஆனால் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிடுறோம். நாம ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்ம பார்க்கிறார். ஆனா நாம பார்க்கிறோமா? நாம கோயிலுக்கு போறோமா? நாம பைபிளை படிக்கிறோமா? நாம கீழ்படிக்கிறோமா? நாம செவி கொடுக்கிறோமா? பைபிள் சொல்லி பாருங்க, ஜான் 10th chapterல 16th word. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இதான் பரலோக தரிசனம். இதான் பரலோக தரிசனம். ஆண்டவர் என்ன அருமையா சொல்றார் பாருங்க, என் பிள்ளைகளை நான் ஒன்றாய் சேர்ப்பேன், ஒரே மந்தையாய் மாற்றுவேன். அந்த ஆடுகள் எல்லாம் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும். என்ன விசுவாசிக்கிறாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஏன் நாம செவி கொடுக்காம போறோம்? இந்த ஜப நேரத்துல தான் பலவிதமான காரியங்களை செய்யறோம். நம்ம இந்த ஜப நேரத்துல தான் பிசினஸ் எல்லாம் பண்றோம். இந்த ஜப நேரத்துல தான் என்னென்னமோ காரியத்தெல்லாம் நம்ம செய்யறோம். இந்த 1 மணி நேரம், இந்த 1/2 மணி நேரம், இந்த 1.5 மணி நேரம் தான். அதுக்குள்ளே என்னமோ பெருசா ஒரு சாதிச்சிட மாதிரி. ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு விசுவாசியை கேட்டார், ஏன்பா நீ பிரேயருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா அப்படின்றதுக்கு பக்கத்துல இருக்கிறவரு ஒருத்தர் கேலியா சொன்னார், இல்ல பிரதர், பக்கத்து தெருவுல ஒரு சைட் வாங்க போயிருந்தார் அப்படின்னு.
அவர் சைட் வாங்குறதுக்கு இல்ல, அவரால முடியாது. ஆனா இவர் கேலியா சொல்றாரு, இந்த ஊழியக்காரர் கேட்கிறாரு, வந்திருந்தா நல்லா இருந்துச்சுப்பா, நல்ல அருமையான வார்த்தைகள், நல்ல ஆராதனை, நல்ல ஜெப வழிபாடு இருந்துச்சு, நீ வந்திருந்தா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க ஒரு கேலியா சொல்லாரு, இல்ல பக்கத்துல ஒரு சைட் வாங்க போயிருந்தாரு, அவரு ஒரு வீடு வாங்க போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி. இல்லையா, நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கூட அப்படிதான் கேட்டாரு, பா என் ராஜ்யத்தை கட்ட வருவாயா? இல்ல ஆண்டவரே, இப்பதான் மாடு வாங்கினேன், அது சரியாகுதா இல்லையான்னு பார்க்க போறான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். இன்னும் ஒருத்தரை கூப்பிட்டாரு, வாப்பா அப்படின்னு. இல்ல ஆண்டவரே, இப்பதான் நிலத்தை வாங்கி இருக்கிறேன், அந்த நிலம் சரியாகுதா இல்லையா அப்படின்னு சோதித்து பார்க்க போகிற ஆண்டவரே அப்படின்னாரு. இன்னும் ஒருத்தர் கூப்பிட்டாரு, அவர் யாரு? அவர்தான் புது மாப்பிள்ளை. ஆண்டவரே, இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஆண்டவரே, அதனால வர முடியாத ஆண்டவரே. இங்க பைபிள் சொல்லுது, எல்லாரும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. என் விருந்து காத்துருக்குதுப்பா, உங்களுக்காகத்தான். சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வழியில யாரா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கூட்டிடுமா போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிச்சிட்டார். காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிற தேவன். கடைசியா ரெவல்யூஷன் வாங்க, அங்கே கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும், அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை மிக அற்புதமாய், அதாவது 4வது சபையாகிய தியாத்திரா சபைக்கு, 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதுல எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நேரம் கிடையாது. அதுல 4வது சபையாகிய தியாத்திரா சபை, அதாவது 2nd சாப்டர்ல 18, 19, 20 இந்த 3 வசனத்தை, 3 காரியம் தான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மாதிரி 3 காரியத்தை, நான் காண்கிறவர், நான் செவி கொடுக்கிறவர், நான் ஆசீர்வதிக்கிறவர். அந்த காரியத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 2nd சாப்டர்ல 18, 19, 20. The message to Thyatira. To the angel of the church in Thyatira write, this is the message from the Son of God, whose eye blaze like fire, whose feet shines like polished brass. Amen. 18 ஆயிடுச்சா? I know what you 19 do. மாத்திரம் படிக்கிறாங்க பாருங்க. I know what you do. I know your love, your faithfulness, your service, and your patience. I know that you are doing more now than you did at first. Amen. இப்போ 25 வருது, 26 வருது படிங்க. Only hold fast what you have until I come. To him who overcomes and does my will to do end, I will give authority over the nations. Amen. Hallelujah. கடைசி காலத்துல நடக்க போற காரியம் தாங்க. நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நாம் அவரை தேடாமல் போனால், மனம் திரும்பாமல் போனால், பொல்லாத ஆவிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு நாம மனம் திரும்பாமல் போனால், நம்முடைய குடும்பத்திற்கு எப்படி சேமம் வரும், நம்முடைய தேசத்திற்கு எப்படி சேமம் வரும், நம்முடைய குடும்பங்களுக்கு எப்படி சேமம் வரும். ஆக அன்பானவர்களே, பைபிள் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல தியாத்திரா சபை, அதாவது 4வது சபையாகிய தியாத்திரா சபைக்கு ஆண்டவர் சொல்றார் 18, 19, 18, 19. தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும். நல்ல கவனிங்க, உன்னுடைய கிரியைகள்னா நீ செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகள், என்னென்ன கொடுக்கிற, எங்க போற, எங்க வர, உன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும், உன்னுடைய நீ மற்றவங்களை நேசிக்கிற அந்த அன்பையும், உன்னுடைய என்னுடைய ஊழியத்தையும், உன்னுடைய நம்முடைய விசுவாசத்தையும், நீ ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் கணவனால, மனைவியால, புருஷனால, புஞ்சாதியால மற்றும் தாய் தகப்பனால, மற்றவங்களால, சொந்த பந்தத்தினால வருகிற எல்லா விதமான காரியங்களின் நிமித்தம் நீ படுகிற அந்த பொறுமையையும், நீ முன்னே செய்து வந்த எல்லா விதமான நன்மையான காரியங்களிலும், பின்பு செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்கள் அதிகமா இருக்கிறதையும் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன்,
நாம செய்யற எல்லா காரியமும் அவருக்கு தெரியுங்க. நாம சொல்லவே முடியாது. மனுஷன்கிட்ட நம்ம பொய் சொல்லிடலாம், அவர்கிட்ட நம்ம பொய் சொல்லவே முடியாது. நீ எப்பப்ப என்னென்ன பண்ண, இதே ஜூன் மாசம் 2ஆம் தேதி ஜபத்துக்கு நீ வராம நீ எங்க இருந்த, எல்லாத்தையும் ஆண்டவர் படம் போட்டு காமிப்பாரு. ஞாயிற்றுக்கிழமை எங்க இருந்த, வெள்ளிக்கிழமை எங்க இருந்த, உன்னைய நீ ஆண்டவர் கட்டாயமாய் கணக்கு கேட்பாரு. பாருங்க, உன் கிரியைகளை, அதாவது நீ முன்னே செய்த கிரியைகளையும் இப்பொழுது செய்து வருகிற கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு கடைசியில இவைகள் எல்லாவற்றுக்கும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறான். பாருங்க, 25வது வசனம் 26வது வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் அதாவது உங்களுக்கு உள்ள அந்த விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையை, தேவன் என்னை காண்கிறார், தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை நான் வருமளவும் என்ன பண்ணுங்க, பற்றி கொண்டிருங்க. அந்த விசுவாசத்துல நிலைத்திருங்க. அந்த நம்பிக்கையில நீங்க நிலைத்து உறுதியா இருங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவர்கள் யாரோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். பரலோகத்திலே விசேஷமான அதிகாரத்தை கொடுக்கிற தேவனா நம்முடைய ஆண்டவர். 7 சபைகளுக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்றார் ஆண்டவர். 7 காரியங்கள் இருக்கிறது. ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் பரலோகத்தில் இருக்கிற அந்த புசிக்க கனிகளை கொடுப்பேன், வன் வஸ்திரம் கொடுப்பேன், இப்படி எல்லாம் பல காரியங்களை சொல்கிறார். ஆலயத்தில் நான் தூணாக நிறுத்துவேன், அவனை செங்கோலை அவன் கையில கொடுத்து எல்லாரையும் வழிநடத்தும்படியாய் செய்வேன். பிதாவின் சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்வான் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, அதிகாரம் கொடுப்பேன், எல்லாரையும் ஆளும் வைத்தியாய் அதிகாரத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆக அன்பானவர்களே, அந்த ஆவியானவரை பெற்ற நாம், அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், காண்கிற தேவனை ஆண்டவராய் இரட்சகராய் மீட்பராய் பெற்றிருக்கிற நாம், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அன்றைக்கு சீஷர்கள், சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், ஆண்டவரே, முன்மாறி ஆவியை ஊற்றினது போல பின்மாறி ஆவியை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை மறுபடியும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மறுபடியும் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி சீஷர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் மேல் ஊதி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் ஆண்டவர் அவர்களை மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்மை காண்கிறவர், அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர் தேவனாய் இருக்கிறபடினாலே அவருடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவர், our most holy and loving Father, கண்களை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பீரோ? the Lord who created the eyes, will you not be without seeing? செவிகளை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பீரோ? The Lord who created the ears, will you be without hearing? இருதயத்தை உண்டாக்கினவர் உணராமல் இருப்பீரோ? The Lord who created the heart, will you not feel about it? ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. Lord, you are the God who sees us. நீர் எல்ரோயியா இருக்கிறீர் You ஆண்டவரே. are the God of El Roi. நீர் எங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். You are the God who is attentive to our prayers. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. You are the God who fulfills our petition. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. All those who look up to you were never ashamed. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்படாமல் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. All those who looked to you did not fall into shame, and their faces were radiant and bright. ஆண்டவரே, வேதத்தில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. தேவனின் ஜெபத்தை கேட்டார். There are so many witnesses in Bible that we read that the Lord has heard my prayer. தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார். The Lord has heard my petition.
தேவன் என் கண்ணீரை கண்டார். The Lord has seen my tears. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். The Lord has blessed me and my family. அநேக சாட்சிகள் வேதத்தில் உண்டு ஆண்டவரே. We see a lot of witnesses in the Bible. ஆண்டவரே, அதை நாங்கள் படித்திருக்கிறோம், நாங்கள் இன்றைக்கும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we have read it all and we believe it today. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் குடும்பமும் அத்திமரம் போல ஆண்டவரே பட்டு போக கூடாது ஆண்டவரே. Oh Lord, we, our life and our family should not wither away like the fig tree. ஒலிவமர கண்டுகளை போல நாங்கள் உயர வளரணும் ஆண்டவரே. But as olive shoots, Lord, help us to grow straight in you. ஆசீர்வாதமான வாழ்க்கை நாங்கள் வாழணும் ஆண்டவரே. Help us to live a life of blessing. சமாதானமாய் நாங்கள் வாழணும் ஆண்டவரே. Help us to live with a life of peace. ஆண்டவரே, நீதிமான்களின் பாதங்களை காப்பாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. Lord, you are the God who guards the feet of the saints. உமக்கு முன்பதாக எங்களை தரைமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. completely humble ourselves into thy hands and give us. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we look unto you and we pray today. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய அண்டைக்கு வருகிறோம் ஆண்டவரே. Lord, we leave all of our sinful ways and we come to your presence. பரலோகத்தில் இருக்கிற தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக. Oh Heavenly Father, may you listen to our prayer. எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பீராக. May you forgive all of our sins and trespasses. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் சேமத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. Lord, may you be gracious upon us, our families and on our country. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. completely surrender everything into your loving hand. இன்னும் அதிகமாய் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு அனுதினமும் தேவை ஆண்டவரே. Lord, help us to be serious and filled with the Spirit in order to know more about your word. நீர் அப்படியே செய்ய போவதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவரே. We give you tons of thanks that you will be doing that for us. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We send each and every children of God who has come here today. இன்னைக்கு வர தடைப்பட்டு போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். Lord, we look unto you and pray for each and every brother and sister in Christ who failed to come today. ஆண்டவரே, விசேஷமாய் ரத்னம் அவர்களுக்கு உடல் நலம் இல்லை என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. அந்த மகனை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் In ஆண்டவரே. a special manner, we remember Brother Ratnam who is ill with a sickness and has gone to the hospital. இயேசுவின் நாமத்தினால அந்த மகனை தொடுங்க ஆண்டவரே. In the name of Jesus, may you bless him, Father. சகோதரி அனிதா அருணுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. We pray for Sister Anita Arun. ஆண்டவரே, அவர்கள் மகளுக்கு இருக்கிற அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. May you turn over and transform all the illness that she has. கர்த்தருக்காக காலூன்றி நிற்கிற மகளாய் நீர் மாற்றுவீராக. May you transform her that she might live for you in the days to ஆண்டவரே, come. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. Lord, we pray and remember each and everybody who are sick so that you might bless them with your strength. அருமையான வாலிப மகள் பெனிட்டாவுக்கு நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் We ஆண்டவரே. remember Sister Benita into your hands. அந்த மகள் சரியில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க May ஆண்டவரே. you transform all the illnesses of her body. நல்ல சுகபலத்தை கொடுத்து சாட்சியாய் வாழ கர்த்தர் கிருபை May you செய்யுங்க give her good strength and help her to be a testimony of your ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். Lord, we remember each and everybody who are ill and sick with their sickness. தேவரீர், நீர் எங்களை காண்கிறவரும் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவருமாக இருக்கிறீர். Lord, you are the God who sees us and you are the God who listens to our prayer. எப்பொழுது ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு மனம் இறங்கும் ஆண்டவர். Lord, may you be compassionate upon us and listen to all of our prayers. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே தருகிறோம். Lord, we give you all the glory, honor and dominion. இந்த மாதத்தில் ஆண்டவரே திருமண நாளை கொண்டாடுகிற பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we give into your hands all the children of God who celebrate their birthdays and anniversaries today. டாக்டர் தாசனுடைய திருமண நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we pray and give thanks to you for Brother Das and Sister Dorothy's anniversary that's come. 6ஆம் தேதி ஆண்டவரே நடக்கிற அந்த திருமண விழாவை தேவன் தாமே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, may you bless their anniversary which is on the 6th of this month. நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆயுசு நாட்களையும் தாங்க ஆண்டவரே. May you bless them with good health, wealth, protection and prosperity. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். According to the verse which says, "For as for me and my family, we will serve the Lord." துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் We தருகிறோம். give you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் In பிதாவே. the name of Jesus, we offer everything into thy hands and we pray. சொல்லுங்க ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் இன்னும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த
என்றைக்கும் சதாகாலமும் எங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கேட்ட செய்தி இதோ கர்த்தராகிய தேவன் காண்கிறார், செவி கொடுக்கிறார். இந்த தலைப்புல நம்ம பார்த்தோம், நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். நமக்கிட்ட 5 கிரியைகளை கர்த்தர் கேட்கிறார். பாருங்க, நல்ல கிரியைகள், அன்பு, ஊழியம், விசுவாசம், பொறுமை. இது 5 இருந்தாக்கா நமக்கு தேவன் என்ன பண்றாரா? ஜெயம் கொடுப்பாரா. முடிவு பரியந்தம் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தேவன் வைப்பார். ஆகவே இந்த நாளுக்காக நன்றி சொல்லி கடைசி காலத்திலே நாம நல்ல பிள்ளைகளாய், நல்ல கிரியை உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ்ந்திருக்க கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இது தூய ஆவியினால் நிரப்பிடுமே என்று சொல்லி ஆவியானவர் எல்லாருமா கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அக்கினியா எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே, அக்கினி நாவாக எங்கள் மேல் அமரும் ஆண்டவரே, சாட்சியாய் வாழணும் சொல்லி எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடலாம். நன்றி சொல்லலாம். அபிஷேகம் வம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிலே ஆவியால் நிரப்பிடுமே. அபிஷேகம் வம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிலே ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமைந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமைந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தம்மிடுமே, தீர்க்க தரிசனங்கள் குறிப்பிடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, நதியாய் பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே. அரிசிக்கால அபிஷேகம் வம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. அரிசிக்கால அபிஷேகம் வம்சமான யாவர் மேலும் அறுவடை காலமிலே தூய ஆவியால் நிரப்பிடுமே. தூய ஆவியால் நிரப்பிடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். அறுவடை மிகுதியா இருக்குது. தேவனுக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளோ கொஞ்சமா இருக்கிறார். ஆகவே அறுவடை எடுத்துக்கொள்வோம், ஆட்களை சந்திப்போம், கர்த்தருக்காக வாழ்வோம். God bless you. Be safe. Lord Jesus Christ is coming soon.